ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே நானும் உங்களோட கஸ்தூரி பாயும் வந்தாச்சு பார்த்துருக்கேங்க. காலையிலேயே கொஞ்சம் சின்ன சண்டை போட்டோம். டெய்லி காலையில் என்னன்னு தெரியல, நல்ல சண்டை வரும். நீங்கள் கண்ணு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கண்ணு வைக்காதீங்க சரியா? சரியா? நான் திருப்பி அடிச்சோம்னா எல்லாரும் என்ன யாசுவோம், அதனால நான் அமைதியாக இருக்கேன். வீடியோ முடிக்கிட்டு உனக்கு தரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நில்லு. நான் எப்போவுமே சொல்லுவேன், அம்மா நீ ஒரு சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லைனா வந்து ஏதோ சம்திங் சாப்பாடு ஏதாவது வைக்கும்போது வந்து நீ என்கிட்ட சொல்லுமா, அதை நான் வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே மாட்டா பார்த்துடுங்க. இன்றைக்கி காலையிலே எங்கள் அம்மா கஞ்சி வைக்க போகிறா பார்த்துடுங்க. அதுக்கடையில் கஞ்சி வச்சுட்டு நான் கவனிக்கல, வெள்ளை குடு உடச்சிக்கிட்டே இருக்காங்க. வெள்ளை குடு வச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் கேட்க இது எதுக்குமா உடைக்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒன்றும் சொல்லலை. அடுத்து ரெண்டாவது மறுபடியும் கேட்க, ஏமா இது எதுக்குமா உடைக்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கஞ்சி வைக்கிறத நான் ஒரு வீடியோவாக நான் போட்டிருப்பேன் தானே. எப்படி இருக்கா பாருங்க, திருவிழா கடையில் கலவை போன மாதிரி. கஞ்சிக்கு எதெல்லாம் போட்டிருக்குன்னு நான் சொல்லி தரேன் மக்களே. கோதம்பு கஞ்சி வச்சேன் பார்த்தீங்களா, அது ரெசிபி 1 by 1 சொன்னாதானே தெரியும். அவனுக்கு பழைய சோறு. நான் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் கோதம்பு உளுந்து செருவை பாத்தீங்களா, ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்க. மாப்பிள்ளைய தூக்கி வெண்ணையா வச்சுக்கிட்டு என்ன சுண்ணாம்பா வைக்க. எனக்கு பழைய கஞ்சியா, மாப்பிள்ளைக்கு வந்து கோதம்பு. உடம்பு சரியில்லை மக்களே, அதனால நான் அப்படி வைக்கிறேன். வெள்ளைக்கூடு வெண்டையெல்லாம் போட்டு இப்படி சொன்னா இப்படி சொன்னாக்கி அவங்க அந்த கஞ்சி வச்சிருவாங்களா? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி நீங்க செய்யுங்க என்ன மக்களே, சரியா? எப்படி செஞ்சா யாருக்கு தெரியும்? அதை 1 by 1 சொன்னாதானே தெரியும். பாத்தீங்களா, அந்த அறிவு இவ்வளவுதான். இப்ப சொல்லுவா பாருங்க, சொல்லு இப்ப சொல்லு. நாங்க கடைக்கு போறேன், அதை வாங்க போறேன், இதை வாங்க போறேன்னு. பாத்தீங்களா, அப்ப நான் எங்க கஸ்தூரி பாயை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க எல்லாம் ஒரு நாள் கூட்டிட்டு போனீங்கன்னு நினைச்சீங்களா, எம்மா இந்த பொம்பளை வச்சு சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு பத்தி விட்டுருவீங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் மக்களே, நான் அழகா இருப்பேன். அழகா கிளிப்பா அழகா இருந்து நான் மீன் வாங்க போறேன். மீன் வைத்து குழம்பு வச்சு உங்களுக்கு சாப்பாடு தரேன், எல்லாரும் வாருங்க சரியா? பத்தியில எப்படி சமாளிச்சுட்டு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இம்மா எவ்வளவு வாட்டி கொண்டு போற? 200 ரூபா. எண்ணி பார்த்தா கூடுதலா இருக்கும் மத்தனுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்க வீட்லயே நடக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.